விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தமக்கு துப்பாக்கிச் சுடும் பயிற்சி அளித்தது உண்மை என்றும் பயப்படாதீங்க சார். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. எங்க கொஞ்சம் திரும்ப சார். சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க. நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு. நம்புங்க சார். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சொல்லுவான் ஆமக்கறி அங்க போய் சொல்லு முடியுமா? என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற? நான் தான் சொன்னேன் நம்புங்க சார். பண்டிகரி அங்க போய் சொல்லு எப்பா நம்புங்க சார். கடைசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்கும் போது ஒரு துப்பாக்கி. ஐயா நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தினீங்க ஐயா. இந்த அட்ரஸ கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா. இது AK-74. அவர்கிட்ட இருக்கு ஒரு பழக்கம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இது எந்த நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாதிரி ஒரு அறிஞன் இனி இந்த இனத்தை பார்க்க மாட்டான். நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. எங்க அண்ணன் நடைசந்தவர் சக் 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 சக்னு பிரிச்சு இங்க பத்தியலா அது வரைக்கும் கங்காவை அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே. இது ஜெர்மன் இது வந்து 1998 இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் விசை வந்து பாருங்க 36 குண்டுகள் இதுல போடலாம், இதுல 40 போடலாம். இப்படி உலகத்தில் 5 நிமிஷம் மாட்டி திருப்பி நாங்க போட்டு சுடுங்க. சொல்றதுதானே பயந்துருவனி என்ன தில்லு பாடுறா. கடைசியா எங்க கடாவி நாங்க 2 பேரும் ஒரு வயசு ஆளுங்க. செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே இப்படி பேச. இங்க நாற்காலியை போட்டு என் தலைவன் உட்கார்ந்து என்ன தம்பி சொல்றத பாத்துட்டு இருக்காப்ல. சரியா வரல. நெஞ்சில சுட்டா தாண்டா 10, கீழே போச்சுன்னா 8, 9, 6, 7. எனக்கு 7க்கு மேல போக மாட்டுது. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு பாத்துட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அப்படி ஒரு ஊர படையின அப்படின்னு எடுத்துன்னு பாடுறா. இந்த தானே இருக்காரு. இங்க இருந்து சொல்லலாம்ல. கடாவி கிட்ட போறாப்ல. கிட்ட போய் கீழே குனிஞ்சு அண்ணன் வந்து விசையை டக்கு டக்குன்னு அழிக்கிறாருன்னு தலை கவுந்துக்குதுன்னு. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா பக்கத்துல போட்டு இப்படி நீங்க சினிமால சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. அவ்வளவு சொல்ல முடியாது. அது தலை கவுந்துக்கிறோம். அது வந்து அப்படி சொல்லுங்க எந்திரிச்சா சினிமாவில நல்லா தான் என்கவுண்டர் பண்றாரு. இங்க என்ன பிரச்சனை இருக்கு? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. நான் அப்பதான் இந்த எவன ஒருவன்ல இந்த மாதவனை சுட்டிருக்கேன் அந்த படத்துல. அதை பாத்துருக்காரு. சொல்றாரு சொல்லும் போதே தெரியல டூப்புன்னு. அப்படி பண்ணக்கூடாது. விசையை வந்து இப்படி பிடிச்சு இப்படி மெதுவா அழுத்தினா அதுவா போய் அடிக்கும். உதவி அளக்காதடா. அண்ட புழுகனா இருப்ப போல இருக்க. உங்களுக்கு விரல் வலிக்கல வரைக்கும் எங்கையே பிடிச்சுக்கிறங்க. இப்படி பண்ணுங்க. அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. வலிக்கும் போது சொல்லுங்க அண்ணா இப்ப கொடு விசை அடிங்க. அடிச்சா இவ்வளவுதான். எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில பைத்தியக்காரன் எழுதியிருக்கான். இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது 10 சிங்களம் படம் வச்சிருப்போம். அங்கிருந்து சுடணும் 1, 2 திருப்பி இங்க வரணும். நம்ம பெரிய ஜிம்பாடி கராத்தே பிளாக் பெல்ட் நான் போனேன். ஏய் உன்னால ஒரு கத்திரியா கூட தூக்க முடியாது. நீ கத்திரினா கை தூக்குறியா? ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு 4 தள்ளிட்டுது. மூச்சு வாங்கிட்டு அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. அப்புறம் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. பேச்சு கொடுத்து வயசானாலும் மச்சான் பாவம் தூங்கி அண்ணா கொடுக்கும்போது AK-74. அது இருக்கட்டும். AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். PK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றது எங்க பாஸ் தான். சின்னதா ஒரு குச்சி மாதிரி போகும். அரிசி மாதிரி தான் தோட்டா இருக்கும். இங்க ஒரு புள்ளி தான் தெரியும். முதுகுக்கு பின்னாடி எது இருக்காது. இப்படி போயிடும். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இத விலகிட்டு சுடுங்கன்ட்டு உட்கார்ந்துருக்காப்ல. சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில இருக்குது. ரஷ்யால AK-47 இருந்தது ராணுவத்துல. அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்ப ராணுவத்துக்கு இந்த 74 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கிட்ட இருக்குது. இவ்வளவு தண்ணியில என்ன புடுங்குறாயா இவன்? நான் 4 தடவை 2 தடவை சுட்டுட்டு சோர்வாயிட்டேன். எங்க அண்ணன் அண்ணா நம்ம கிட்ட இருக்க பிற வேற எங்கேயும் இல்லைன்னா ஆமா. அப்ப இந்தியாவில இல்லையே இங்கதான் இருக்கு. அப்ப இந்தியாவில AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான். போய் சொல்லாத. உன்னை பார்த்தா உடுப்பி ஹோட்டல் கூட வேலை செய்ய மாதிரி தெரியல. இல்லன்னா அவனு எங்கால ஆமா அதை இங்க சொல்லாதிய அங்க போய் சொல்லுங்கன்னாரு. யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னாரு சொல்றேன்டா. ஆமாடா AK-74 சுட்டேன். ஊசாம புழுவுறோம். இவங்க
ஏடா உங்களை மாதிரி 60 வருஷமா பொய் சொல்லி புளிய பிழைக்கிற பிச்சைக்கார பைய கூட்டத்துல வந்தவன் நினைக்கிறேன். அந்த செயற்படுங்க. டேய் நீ படுவா பரதேசி உன்னை வீட்டுல வந்து மிதிக்கிறேன். இந்த ஆளெல்லாம் ஒரு அப்பனா வாய் கூசமா போய் சொல்றானே. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தனக்கு நவீன துப்பாக்கி சுடும் பயிற்சி அளித்ததாக சீமான் பேசியிருப்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்ப்போம். இவர் இலங்கைக்கு போனாரா, பிரபாகரனை சந்திச்சாராங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லாம இருக்கு. இன்னைக்கு போட்டோவும் மார்பிங்கும் சொல்லி ஆயிப்போச்சு. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். தேவைக்கு அதிகமா துப்பாக்கி பயிற்சின்னு பேசிட்டு இருக்கிறாரு. இது ஒரு பெரிய மேட்டரா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சீமான் போக்கில் ஒரு பேசிட்டு இருக்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் நானும் அவரை பார்க்கும்போது நான் ரொம்ப ரசிச்சு தான் பார்த்தேன். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி என்னடா நல்லா பேசுறாரு, நிறைய கருத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கருத்தா? ஆனா அவர் கருத்துகள் பார்க்கும்போது உன்னிப்பா நீங்க கவனிச்சாதான் தெரியும், முன்னுக்கு முன்னும் முரணா ஏதாவது மாதிரி இருக்கும். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். முதல் வந்து தந்தை பெரியாரை பத்தி புகழ்ந்து பாட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் தந்தை பெரியாரே வந்து தாழ்த்தி பாட்டிருப்பாரு. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால அவன் பாப்பான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எங்கள் வீட்டு அக்கா தங்கச்சிகள், எங்களுடைய அண்ணன் அண்ணிமார்கள் இதுவரைக்கும் ஒரு இடத்து கூட தெருல வந்து நின்னது கிடையாது. இதுவரைக்கும் குர்தா போட்டுக்கொண்டு எங்கள் வீட்டு பெண்களை கொட்டுகிற பணியில இந்த பார்ப்பன பண்டார பரேசிகள் உட்கார வச்சுட்ட ஒரு நாள் இந்த மண்ணில ஆட்சி அதிகாரம் ஒரு மான தமிழகையில சிக்கிற போது இதே போல அக்கரகாத்து இருக்கிற உங்க வீட்டு பெண்ணை நடுத்தல உட்கார வைக்கல. நாங்க ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பறக்கல. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, நினைச்சிட்டு இருக்க மருது பாண்டி செத்துட்டாரு, புலித்தேவன் செத்துட்டாரு, தீரன் சின்னமலை செத்துட்டாரு, பாண்டி பாபா செத்துட்டாரு. டேய், எங்கள் முன்னோர்கள் எவனுக்கும் சாவு கிடையாது. தமிழர்கள் நாங்கள் இருக்கிற வரை உன்னை ஓட ஓட விரட்டல. இது சாதாரண யுத்தம் அல்ல. திராவிடத்துக்கும் தமிழருக்கும் பெரிய முரண் இருக்கு, எங்களுக்கும் நாம் தமிழ்ச்சிக்கும் திமுகவுக்கும் பெரிய முரண் இருக்கு. ஆனால் எங்களுக்குள் நடக்கிற சண்டை பங்காளி சண்டை, அது எப்போது வேணாலும் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கும் பாப்பானுக்கும் நடக்கிற சண்டை 2000 வருஷ சண்டை. மானம் கெட்ட போல. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது வந்து நமக்கு ஒரு ட்ரஸ்ட் வரணும். ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம் போது ஒருத்தருக்கு ட்ரஸ்ட் வரணும். அந்த ட்ரஸ்டியை அவர் சொல்றதுல இருந்து பிரேக் பண்ணிடுறாரு. ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம். இந்த சைல்டு சின்ன 1000 ரூபாய் விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன். ஒரு டைம் ஆஃப் பீரியட்லாம் எங்களுக்கு வந்து அவர் மேலே கொஞ்சம் மரியாதை இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் நம்ம மக்களுக்காக நிறைய பேசுறாரு போன்றாரு அப்படின்னா. கட்டடம் உங்களுக்காடா கேட்கறான், அவனுக்கு கேட்டுக்கிறான்டா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எங்களுக்குலாம் வந்து அவர் ஒரு மீம் கண்டென்டராகவே மாட்டாரு. நீங்க ரொம்ப ராசியான ஆதியத்தையா. வணக்கம், நான் சீமானோட பேச்சாற்றலோட தீவிர ரசிகன் நான். ஆனால் சமீப காலமாக அவருடைய இறந்து போன தலைவர்களை பற்றி அவர் விமர்சனம் செய்வது மனதுக்கு மிகுந்த கசப்புணர்வை உண்டாக்குகிறது. ஏற்கனவே இறந்து போன தலைவரை பற்றி சம்மந்தமாக பேசிட்டு இருக்காரு. அவர் மிகுந்த மனவேதனை உண்டாக்குறாரு. அவரு உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டூபுக்கு. அவர் முன்னாள் பேசுறது வந்து மக்களுக்கு புரிஞ்சிச்சு. நாங்களாம் இளைஞர்கள்லாம் ஆர்வமா இருந்தோம். ரொம்ப அவர் மேல ஒரு பற்று வந்து நாளாக அது ஒரு 2-3 ரூபாய் அவருக்கு ஓட்டுவே போட்டிருக்கேன். உங்ககிட்ட யாரு நல்லா பேசலாம் நம்பிடாதீங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீ எங்கடா போற? தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா சில காலமா பேசுறது வந்து சரியா புரிய மாட்டேங்குது. மக்களுக்கு என்ன நிலனா அதை பேச மாட்டேங்குது. தேவையில்லாம நான் பிரபா கூட இருந்தேன்னா பெரியாரை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. ஒரு மேடையில ஏறி மக்கள் பிரச்சனை பத்தி பேசினாதான் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இன்னும் அவர் முன்னேறுவார். தாத்தாவை மொத்தமா சோழியை முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போங்க. இங்க கூடி இருக்கிறவங்க எல்லாம் மனுஷாங்க சொல்லு. எந்த பிராமண வீட்லயாவது ஆணவ படுகொலை நடந்துக்குன்னு சொல்றேன். மணி ஆட்டிக்கிட்டு இருந்தியே என்ன கிழிச்சன்னு கேக்குற. அந்த மணி ஆட்டிக்கிட்டு இருந்த குடும்பத்துல ஒருத்தன் கூட கொலை பண்ணது கிடையாது, ஒருத்தன் கூட வன்முறைக்கு போனது கிடையாது. நாம தான் இந்த மாதிரி அவளை தோல்ல சுமக்கிற கேன கிறுக்கு கூமுட்ட கழுதிகளா இருக்கும் போது அவ எதுக்கு கொலை பண்ண போறா, எதுக்கு வன்முறைக்கு போக போறா? அவளை கீழே இறக்கி விட்டுட்டு நீங்க மேல உட்காருன்னு சொல்லி பாருங்க. அப்புறம் தெரியும் எத்தனை கொலை விழுவுது, யாரு ரவுடின்னு. எந்த பிராமண வீட்லயாவது ஆணவ படுகொலை நடந்துக்குன்னு சொல்றேன்.
இனிமேல் நம்ம அந்த கட்சியில பயணிக்க முடியாது. பயணிச்சும் பிரயோஜனம் இல்லை. கிட்டத்தட்ட 9 வருஷம் இருந்துட்டோம். சரி, ஜெயிக்கதான் மாட்டாரு, ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சேதான் நின்னோம். கொள்கையில இப்படி திறமா இருப்பாரான்னு பார்த்தா அவரு முதல்ல பெரியாரிய கொள்கையில இருந்தாரு, அடுத்த தமிழ் தேசிய கொள்கைக்கு வந்தாரு, அடுத்த இப்ப பாத்தீங்கன்னா அவரு RSS கொள்கைகளை நோக்கி அவர் வேகமா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. என் தாய்மொழி தமிழை சாணியன் விட்டு ஒழியுங்கள் என்று சொன்ன சாணியனை ஒழிக்கும். இதான் பெரியார் இதெல்லாம் பேசியிருக்கார், பெரியார் இப்படிலாம் பேசியிருக்கார், பெரியார் இதையெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார் அப்படின்னு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா யாராவது வந்து மேடை ஏறி போய் சீமானுக்கு வந்து பதில் சொன்னோமா? கொடி பிடிக்கும் தெரியும், திருப்பி அடிக்கவும் தெரியும். பிரமாதம் பிரமாதம். தமிழ்நாட்டுல எல்லாரும் நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் தான் பிறந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன சந்தேகம் தெரியுமா? நீங்க நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் பிறந்துக்கிறீங்களான்றதுதான் எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமா இருக்கு. பழைய சரக்கு போட்டு கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகந்தான் கண்ணேரி போகையில இன்னுமா சுத்தி இவங்க எல்லாரும் சிக்கிக்கிட்டு இருக்கிறது பக்திக்குள்ள இல்ல, சடங்குகளுக்குள்ள. சடங்குகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அது ஒரு சுய லாபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்ப நம்ம மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். அந்த மாதிரி இவங்களுடைய சடங்குகள் எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கும்னா, ஒரு பெண் தெளிவடைய கூடாது, அவளுக்கு எந்த மீனிங் தேவையில்லை, அவ இதை மெஷின் மாதிரி கடத்திக்கிட்டே இருக்கணும் பரம்பரையா. என் மாமியாருக்கு 80 வயசு ஆகுது சார், எனக்கு கல்யாணம் 16 வருஷம் ஆகுது, ஒன்னாதான் இருக்கும். என்னோட 3 நாத்தனார் பக்கத்துல தான் இருக்காங்க. ஒரு பண்டிகைக்கு மினிமம் 15 பட்சணம் பண்ணுவாங்க சார். சமையல் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு விருந்து மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துல நமக்கு அது என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, ஏன் நம்மளால இவ்வளவு சாப்பிட முடியாம இவ்வளவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம நகர்றோம் இல்லையா? இந்த மாதிரியான எந்த கேள்விகளுக்குமே அவங்க கிட்ட பதில் இருக்காது. அவங்கள நான் யாரையுமே தப்பு சொல்லல. they are also trained. கடவுள் இருக்குன்னு நான் என் குழந்தைக்கு சொல்லி தரக்கூடாது, அதே போல கடவுள் இல்லைன்னு நான் என் குழந்தைக்கு சொல்லி தரக்கூடாது. கடவுள் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு உணர்ந்தா தான் அது இருக்கு. அதே மாதிரி என் குழந்தையும் உணர்ந்தா இருக்கு. என் குழந்தை கடவுள் இல்லைன்னு உணர்ந்தாலும் அதுவும் கரெக்ட். பட் நம்ம டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறது மூலமா, ஹவ் யூ டீல் வித் பீப்புள் அப்படின்னு சொல்லி தரது மூலமா, அந்த குழந்தைங்களை நல்ல சிட்டிசனா உருவாக்குறது மூலமா இங்க எல்லாமே ஸ்மூத் ஆகும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னப்ப வீடு அஜிடேட் ஆகல, நெவர் அஜிடேட்டட். எல்லாரும் ஓகேமா, அது உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விஷயம், நீ வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க சார். அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க அவன் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா நான் அதுல தலையிடல. பட் அந்த வீட்டுல பாரம்பரியமா நடக்கிற ஒரு விஷயத்தை நான் மறுத்தேன்னா அது அஜிடேட் ஆகும். இந்த இடத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீ கடவுள் கும்பிடாத, அதை பத்தி எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நீ என் டைரக்ட் சர்ச்சுக்கு வரணும், நீ எனக்கு 5 வேளை தொழுகணும், என்னுடைய பழக்கம் இது, கோலு வைக்கணும், அதுக்கு நீ இவ்வளவு பிசிக்கல் ஒர்க் பண்ணணும். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உன் பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். ஏனண்டா எனக்கு ராமசாமி வேணா வச்சுக்க, ஒரு ராமசாமி வேணா வச்சுக்க, அது கும்பிட சாமி இல்லாதவனுக்கு எனக்கு 1 கோடி சாமி இருக்கு. குடியார கமோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேச தமிழன் தான் சொன்னான், யாரும் ஊரே யாவரும் கேளீரன். யாதா இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்து சென்றவன் தமிழ் மகன் ஒருவன் தான். ஆகையினால் அறிவு எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கிறான். ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழர் ஒப்புக்கொள்ள மாட்டான். மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.